ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ கிளிக் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு டவுட் தான் இருக்கும். 30 டேஸ்ல சிக்ஸ் பேக் வரைக்க முடியுமா, நீ வர வச்சு? ஆனால் ஆமாம், நான் வர வச்சேன். சில பேர் என்னடா ஃபேக்காக இருக்கும், நீ எல்லாம் கிளிக் பேட் பண்ணுறேன் திட்டுறதுக்கே இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கலாம். பட் ஆனால் வர வச்சேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப குண்டான வயிறு இருந்துச்சு கேட்டால் கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஆப் டெஃபினேஷன் இருந்துச்சு. அந்த ஆப் டெஃபினேஷனை ப்ராப்பரான க்ளீனான சிக்ஸ் பேக்காக கொண்டு வரதான் என் வேலையாக இருந்துச்சு. ஸோ கட்டிங் பண்ணி 5000 கேலரிஸ் தின்னு பல்கிங் பண்ணாலும் நான் ஒரு எக்டோமோஃப்ன்ற காரணத்தினால எனக்கு வந்து நான் ஹார்ட் கெய்னர். ஸோ வந்து எனக்கு மசில் போடுறது ரொம்ப கஷ்டம், வெயிட் ரொம்ப போடாது. 14% பாடி ஃபேட்டில் தான் இருந்தேன். ஸோ வந்து இப்போ 9% பாடி ஃபேட், அந்த சிங்கிள் டிஜிட் பாடி ஃபேட்டுக்கு வரதுக்கு நான் என்னெல்லாம் டயட்ஸ் யூஸ் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு மெசோமோஃபா இருந்தால் எவ்வளோ நாள் ஆகும், எண்டோமோஃபா இருந்தால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். ஸோ வந்து நார்மலாக உங்களுக்கு சிக்ஸ் பேக் வரைக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும், என்னென்ன பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ சொல்லிடுவேன். நான் என் ஜேர்னியை பற்றி சிலலாம் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கேட்டால் ஈஸியாலாம் இல்லை எனக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே சிக்ஸ் பேக் வரைக்கிறது தான் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எனக்கும் வாந்தி வந்துச்சு, மயக்கம் வந்துச்சு, ஃபிசிக்கல் இல்னஸ் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. ஸோ நான் பண்ண சில தப்புகளையும் சொல்லிடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு எக்டோமோஃப்னா வந்து என்னோட பாடி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாராக இருக்கும். இந்த காம்படிஷன் முன்னாடிலாம் பாடி பில்டர்ஸ் தண்ணி குடிக்காமல் இருப்பாங்களா, அப்போ எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் என் பாடி எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபேட் லாஸ்ன்றது ஈஸியாக இருந்ததுனால எனக்கு 1 month ஆச்சு. ஸோ மெசோமோஃப்னா வந்து சூர்யா மாதிரி. ஸோ மசில் மாசம் இருக்கும், கரெக்டான லெவலில் ஃபேட் இருக்கும். அவங்களுக்குலாம் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுறதுக்கு 3 months மேலே கூட ஆகலாம். அதே ஒரு எண்டோமோஃப் நிறைய குண்டாக இருக்கவங்க, கொஞ்சம் இன்னும் ஒன்றுமே சாப்பிடலடா எனக்கு நிறைய வெயிட் போடுதுன்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் ஆகலாம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எக்டோமோஃப்ன்றனால கிஃப்டட். ஸோ வந்து எனக்கு கிஃப்டட்னா வந்து ஃபேட் லாஸ்க்கு மட்டும் தான் கிஃப்டட், மசில் பில்டிங்க்கு கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா கேலரி டெஃபிசிட் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர். ஸோ கிளாசிக்காக சிக்ஸ் பேக் வரைக்கணும்னா எல்லாரும் இதாக பண்ணுவாங்க, கேலரி டெஃபிசிட். பட் ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான கேலரி டெஃபிசிட்டில் போனேன். ஸோ 5000 கேலரிஸ் வந்து டக்குன்னு நான் 2000 கேலரிஸ்க்கு என்னோட கட் பண்ணிட்டேன் வீக் 1ல். ஸோ வீக் 1ல் 2000 கேலரிஸ் தின்னு 2500 கேலரிஸ். ஸோ கேலரி டெஃபிசிட்னாலே நம்ம திங்கிறத விட அதிகமாக பர்ன் பண்ணுங்க. ஸோ தூங்குறது, டிவி பார்க்கறது, நடக்கிறது எல்லாத்துலேயுமே கேலரிஸ் பர்ன் ஆகும். எல்லாத்தையும் சேர்த்து வந்து நான் வந்து அதிகமாக சாப்பிட்றதுக்கு மேலே பர்ன் பண்ணும். ஸோ 2000 சாப்பிட்டு 2200 2300 கேலரிஸ் வரைக்கும் பர்ன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பர்ன் பண்ணுங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ண சில ட்ரிக்ஸ் வந்து கோல்ட் ஷவர், ஹாட் வாட்டர் குடிக்கிறது, கார்டியோ பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, வெயிட் ட்ரைனிங் நிறையா பண்ணேன். ஸோ அது எல்லாமே நான் பண்ணேங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி எனக்கு வந்து வீக் 1ல் 2000 கேலரிஸ் சாப்பிட்டேன். வீக் 2ல் 1700 கேலரிஸ் சாப்பிட்டு 2000 கேலரிஸ் பர்ன் பண்ணேன். வீக் 3ல் வந்து 1500 கேலரிஸ் சாப்பிட்டு 1700 கேலரிஸ் பர்ன் பண்ணேன். அதே மாதிரி வீக் 4லையும் அதே தாங்க பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக 100 கிராம்ஸாக வெயிட்ஸ் குறைஞ்சிட்டே வந்து இப்போ நான் 9% பாடி ஃபேட்டில் நிற்கிறேன். இது நான் வந்து ரொம்ப கட் டவுன் பண்ணனால ஒரே மாதத்தில் நான் நிறையா கட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு நிறைய மயக்கமும் வந்துச்சு, வாந்தியும் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் 9% பாடி ஃபேட்டோட. எல்லாம் 6% வரைக்கும் போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பண்ணுவேன் 6% பாடி ஃபேட். கொஞ்சம் நாளைக்கு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் மசில் மாஸ். ஏன்னா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்னோட வெயிட்டை லாஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் மசில்ஸும் லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், என் ப்ரோட்டீன் இன்டேக்கை ஹையாக வச்சுக்கிட்டேன். எல்லாருக்குமே மசில் லாஸ் ஆகுன்ற, ஃபேட் கட்டிங் பண்ணும்போது மசில் லாஸ் ஆகும். ஸோ அதனாலேயே வந்து என்னோட ப்ரோட்டீன் இன்டேக்கை ஹையாக வச்சுட்டேன் நான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 முட்டை 8 முட்டைலாம் ஒரு வேலைக்கு சாப்பிட்டு பயங்கரமாக ப்ரோட்டீன்லாம் இன்டேக்லாம் எடுத்து வே ப்ரோட்டீன் எல்லாமே எடுத்துக்கிட்டு ப்ரோட்டீன் இன்டேக் அந்த சைஸை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபேட் லாஸ் ஈஸியான சைஸ் லாஸும் ஈஸியாக ஆகும். ஸோ அதுக்காகவே வந்து மாஸை பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வீக் நான் வந்து ரொம்ப டக்குன்னு பண்ணும்போது நிறைய செஸ்ட்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னடா இது இப்படி இருக்கேன்னுலாம் பயந்தேன். பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் நிறையா பண்ண சரியாக போயிடுச்சு. அது இதனால் எனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறையவே ப்ராப்ளம்லாம் வந்துச்சுங்க. என்னெல்லாம் ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா வாந்தி வரும், மயக்கம், எப்போ பாரு ஒரு டயர்டான ஃபீலிங்கில் இருப்போம், ஃபேஸில் க்ளோ குறையும், எல்லாமே குறைஞ்சிச்சு. அதே மாதிரி இருக்கலே பெருசாக மசில் கிராம்பிங் நடந்துச்சுங்க, நிறையவே நடந்துச்சு. ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி சாப்பிட்டதெல்லாம் நம்ம செரிச்சிடறோம்ல, செரிக்கிறதுல பேர்னே பண்ணிடுறோம்ல. அதனால வந்து எனக்கு வந்து இப்போ இப்படி போஸ்ட் பண்ணுறேன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கையெல்லாம் வலிக்கும், பிடிச்சி இழுக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. இதனால தான் வந்து வெயிட் 6 பேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் குறைக்கிறது, ஃபாஸ்ட்டாக குறைக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் அன்ஹெல்தின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு 6 பேக் வைக்கிறது ஒரு பெரிய வேலையே இதுதான். ஸோ அதனால் வந்து அதுக்காகவே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஆப்ஸ் கரெக்டான ஷேப்பில் இல்லைனாலும் இப்போ கரெக்டான ஷேப்பில் வந்திருக்கு. ஸோ வந்து அதான் நிறைய பேர் யோசிக்கலாம், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து இருந்தீங்கன்னா எப்பட்றா டக்குன்னு இப்படிலாம் கொண்டு வந்த அப்படின்ட்டு ஒரு மாதத்தில். காரணம் எக்டோமோஃப், ஹார்ட் கெய்னர், மசில் பில்டிங் கஷ்டம், பட் ஆனால் ஃபேட் லாஸ் அமேசிங்க. ஸோ ஃபைனலி நான் கேலரி டெஃபிசிட்டை ஈஸியாக ஆக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண சில ட்ரிக்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ட்ரிக்ஸ்லாம் எப்படி அதிகமாக பர்ன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சாப்பிட்ற ட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ வந்து இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்டில் 300 கேலரி எடுக்கிறோம்னா அது நம்ம உடம்பு ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி 300 கேலரி நம்ம உடம்புக்கே கொடுத்துரும், நம்ம ஃபேட் எடுவோம். பட் ஆனால் ப்ரோட்டீன் இப்போ எக் யோக்ஸில் வந்து நான் எடுக்கிறேன், எக் ஒயிட்ஸில் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு 300 கேலரியில் வந்து
100 கேலரி நம்ம உடம்பு வந்து செரிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் 200 கேலரி தான் வரும். ஸோ வந்து அதுலேயே நான் ஒரு சின்ன கேலரி டெபிசிட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் இன்டேக்கை ஹையாக வச்சுக்கணும், கார்ப் இன்டேக்கை குறைச்சிக்கலாம். கார்பை டோட்டலாக அவாய்ட் பண்ணாதீங்க, கீட்டோ பேலியோ மாதிரிலாம். பட் ஆனால் வந்து கார்ப்ஸை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு ப்ரோட்டீன் இன்டேக்கை ஹையாக எடுத்துக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் தின்ன செடைட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா வந்து நம்ம லோ கேலரி பட் டென்ஸ் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க. கம்மியாக சாப்பிட்டு பட் ஆனால் வந்து நிறைய அளவு வரணும். ஸோ இப்போ வந்து எக்லாம் நம்ம 70 கேலரிஸ்னால் ஒரு எக்லேயே 70 கேலரிஸ் கிட்ட வந்துடுது, 78 கேலரிஸ். ஸோ குவாலிட்டி எக்லாம் 78 கேலரிஸ் வந்துடும். ஸோ வந்து நம்ம 300 கேலரி இருக்கணும்னா 4 முட்டை தின்னாலே 300 கேலரிக்கு மேலே வந்துடும் நம்ம உடம்புக்கு. 4 முட்டை 300 கேலரி கிட்ட வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரோக்கோலி எடுத்தால் கிட்டத்தட்ட நம்ம 3 கிலோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ஸோ வந்து வெஜிடபிள்ஸில் வந்து நிறையா ஃபைபர் இருக்குது, ப்ளஸ் நிறைய கேலரிஸும் கம்மி. ஸோ அதுக்காக வந்து நான் வெஜிடபிள்ஸ் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிட்டேன், ப்ரோட்டீன் இன்டேக்கும் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டேன், கார்ப் இன்டேக் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேங்க. ஃபுல்லாக குறைக்கல, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ ஒர்க் அவுட்ஸ் எந்த மாதிரி பண்ணேன், ஆப்ஸை நான் வர வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண இன்டென்ஸ் ஆப் ஒர்க் அவுட்லாம் கிடையாதுங்க. சும்மா பாடி வெயிட்லாம் கிடையாது. வெயிட்ஸை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு வெயிட்ஸை வச்சு நான் ஆப் ட்ரைனிங் பண்ணும்போது என் ஆப்ஸ் நல்லா கிழிஞ்சு க்ரோ ஆகும் புதுசாக. ஸோ வந்து ப்ரோட்டீன் இன்டேக் கொடுக்கறதுக்கு நம்ம ஆப்ஸை கிழிக்கணும்ல, கிழிச்சு க்ரோ பண்ண வச்சேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணது. வாரத்துக்கு வந்து 3 வாட்டி. ஃபஸ்ட்டு வந்து நான் கார்டியோ எப்படி பண்ணேன்னா, வாரத்துக்கு 3 வாட்டி பண்ணேன், 300 கேலரிஸ் பர்ன் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்துக்கு 4 வாட்டி டெய்லி 500 கேலரிஸ்லாம் கார்டியோவில் பர்ன் பண்ணி 500 கேலரிஸ்லாம் ஒர்க் அவுட்டில் பர்ன் பண்ணி வெறித்தனமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதோட ரிசல்ட் தான் இந்த 30 டே பாடி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டா ஸ்டோரிலாம் போட்டேன். ஆனால் இதுக்கு மேலே குறைக்கட்டுமான்ட்டு 11% இருக்கும் வந்து குறைக்காத போதும்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் 9% வரைக்கும் வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ நான் எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறேன் ஃபைனலி. ஸோ 6 பேக் நம்மக்கிட்ட வந்துருச்சு, ப்ராடக்ட் பக்காவாக இருக்குது. இதை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன கேலரிஸ் இப்போ சாப்பிட்றேன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ பில்டும் பண்ணல கொஞ்சம் மசில்ஸ், அதுக்காக நான் வந்து 3000 கேலரிஸ் சாப்பிட்டு லைக் 2500 கேலரிஸ் பர்ன் பண்ணிகிட்ருக்கேன். லைக் அவ்வளோவாடா பர்ன் பண்ணுறேன்னு கேட்டால், ஆமாம், மசில் மாஸ் போட்டால் தூங்கும் போது 1 கிலோ மசில் நம்ம உடம்புல இருந்தாலே வந்து நமக்கு வந்து 25 கேலரிஸ் தூங்கும் போது சும்மாவே பர்ன் ஆகும். ஸோ நான் தூங்கும் போதே மேக்ஸிமம் கேலரிஸ் பர்ன் பண்ணிடுறேன், ஒர்க் அவுட்டில் நிறைய கேலரிஸ் பண்ணிடுறேன். ஸோ சாப்பிட்றதுலாம் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்லாம் பெரும்பாலான ஆளுங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் நான் அதை லைட்டாக மாற்றி அமைக்கணும்னு பார்க்குறேன். ஆஸ் a 15-year-old டீனேஜர் நிறைய கஷ்டம்லாம் படுறேன். லைக் போடலாம், ஷேர் பண்ணலாம், ஃபைனலி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். வேணாம், நம்ம ஸ்டைலே நம்ம சொல்லிட்டோமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எனக்கு நாடி நரம்பலாம் வெளியிட அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ தேங்க்யூ. பவதேஷ் சைனிங் ஆஃப்.